ஒளி ஒளிய ஓவியமா வச்சிருப்பாங்க. அத பார்த்து தியானம் பண்றது. சில பேரு ஓம் இந்த மந்திரமோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு மந்திரத்த வந்து திருப்பி திருப்பி மந்திரிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாரி சில சில விஷயத்த உபயோகப்படுத்தி அந்த தியானத்துக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வந்து மலர எடுத்திருக்காரு. இப்ப ஏன் மலர்? அ அ இலை எடுத்திருக்கலாம். இலை எடுத்திருக்கலாம். இல்ல வந்து தண்டு எடுத்திருக்கலாம், வேர் எடுத்திருக்கலாம். எத வேணாலும் எடுத்திருக்கலாம். அவர் ஏன் மலர வந்து எடுத்தாரு? அப்படின்றது முதல் கேள்வியா இருக்கு. ஸோ ஒரு மரத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இலை எல்லாமே இருக்குது தான். எல்லாத்துலயுமே அதோட மருத்துவ குணம் இருந்துட்டு தான் இருக்கு. மருத்துவத்துல பார்த்தாலும் குணங்கள் இருக்குது. வைப்ரேஷன் இல்ல ஆன்ம ரீதியா இருக்கிற வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தாலும் அது இருந்துட்டு தான் இருக்கு. பட் ஆ ஒரு மரத்தோட அந்த முழு தன்மை வந்து மலர்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு பூலேருந்து தான் வந்து இன்னொரு மரமே வந்து ஆ நம்ம அந்த சீடா இருக்கட்டும், அந்த விதைகள் வந்து அந்த பூலேருந்து தான் வருது. ஸோ அந்த மரத்தோட முழு தன்மையும் வந்து அந்த மலர்க்குள்ள போனா தான், அந்த வர விதையிலேருந்து வர மரம், முன்ன இருக்கிற மரம் மாரியே இருக்கும். இல்லன்னா, அந்த வைப்ரேஷன் லெவல்ல அந்த விதை வந்து முழு தன்மையா இல்ல அப்படின்னா, வரப்போற மரம் வந்து வேற மாரி ஆயிடும். இந்த மரமும், அந்த மரமும் ஒண்ணா இருக்காது. ஸோ, இதனால தான் வந்து அவரு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில மலர்கிட்ட போயிருக்காரு. ஸோ, இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இலைகள்லயும் வந்து நல்லது இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. இப்போ வந்து இலைகள் உண்ணக்கூடாதா? இலைகள் நம்ம எடுத்துக்க கூடாதா? இப்ப கரிசலாங்கண்ணி நம்ம முடிக்கு நல்லதுன்னு சொல்றோம். இல்ல வந்து நம்ம துளசி எடுத்துக்கிறோம், சளிக்கு நல்லதுன்னு சொல்றோம். அதெல்லாம் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. பட் அவரு நான் இப்போ அடுத்தது வந்து அந்த மலர்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன இதுல காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கம்மியா இருந்தாலுமே அதோட மலர்களோட ஆற்றல் எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னா, இவ்ளோண்டு அளவு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அது வந்து நம்ம உடலுக்கு வந்து நெறைய நல்லது குடுக்குது. அண்ட் எல்லா மலர்களோ, இல்ல எல்லா மரங்களும் எடுத்துக்கல. அவரு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு 38 மலர்கள் தான் எடுத்திருக்காரு. அகைன் இது ஏன்? ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மாரி ஒரு மனிதனா இருக்கேன். இப்போ என் பக்கத்துல இருக்கிறவங்க வேற ஒரு மனிதரா இருப்பாங்க. ஸோ இப்போ யோகிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யோகிகள் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ யோகிகள் ஒரு யோகி வந்து ஒரு விஷயத்துல முழுமை அடைஞ்சிருப்பாங்க. அவங்க அவங்களோட கோவத்திலயோ, இல்ல அவங்களோட அம் சந்தோஷத்திலயோ முழுமை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களால சில மரத்திலயோ, சில சில தாவரத்திலயுமா அவங்க பேட்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ எப்படி நான் வந்து இத வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மரத்த எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் மரம் அவர் எடுக்குறாரு. அந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பறந்து விரிஞ்ச இது தோற்றம் குடுக்குது. நல்லா வேரெல்லாம் நல்லா ஆணி வேராட்டம் நல்லா இருக்கு. அ என்ன மாதிரியான சூழல் வந்தாலுமே அந்த மரம் உடைய மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்லுது அந்த மரம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேரும் இதுவா அதால இருக்க முடியுது அப்படின்ட்டு. வணக்கம். ஒவ்வொரு இதயங்களிலும் ஏதாவது ஒரு வலி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை முட்டாள்கள் கண்ணீரிலும், அறிவாளிகள் புன்னகையிலும் மறைத்துக் கொள்ளுகின்றார்கள். உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 14ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக
தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை யோகா மாஸ்டர் வழிநடாத்துவார். இன்றைய சிறப்பு சொற்பொழிவு பாக் இன் ஃப்ளவர் ரெமெடி அண்ட் தனிப்பட்ட கதை. சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் பவித்ரா அவர்கள். இப்போது இந்த தளத்தை நான் யோகா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதிற்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாக அமையும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். தரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை தமா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா மாஸ்டர். பிழை நடந்ததுக்கு மன்னிப்பு கோருகின்றோம். தவறுதலாக மியூசிக் நிப்பாட்டப்பட்டு விட்டது. அதனால் தியானத்தின் நேரம் குறைந்து விட்டது என்று மிகவும் மன வருத்தப்படுகின்றோம். ஏனெனில் நாங்கள் தொடர்ந்து செய்ய போகின்றோம். நாங்கள் பிரபஞ்ச நன்றி கூறும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். அடுத்து உதவும் கரங்களுக்கான நன்றி. தியானத்தை நடாத்திய ஜெகாவுக்கும், ரெக்கார்டிங் செய்த பவானிக்கும், மெடிடேஷன் ஃபிளையர்ஸை போட்ட ஆனந்திக்கும், மியூசிக் போட்ட தாராவுக்கும்,
இந்த தளத்தை தந்து உதவிய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து எமது சொற்பொழிவை தொடர உள்ளோம். சாரி ஃபார் த எங்களோட பிழைக்கு மன்னிப்பு திரும்பவும் கூறி நாங்கள் சொற்பொழிவை ஆரம்பிக்க உள்ளோம். இன்றைய சொற்பொழிவு பவித்ராவால் நடத்தப்படும். பவித்ராவை அறிமுகம் செய்ய தாரா சண்முகநாதன் அழைக்கின்றேன். Thank you. Srikandaraja Master, before you start, please could you make Pavitra laptop co-host as well, please? It's on the first page. Other name, what's the other name? It's just Pavitra laptop. Pavitra Sangar. Huh? No. Pavitra laptop, please. Okay. Thank you. Thank you. Okay. Let's welcome Pavitra Master. Her topic is on Bach or Bach and his flower remedy, a personal story. She holds a master's degree in psychology and dentistry. She has been a professor and also a researcher. For the past 2 years, she has been a meditator and actively volunteers for health and mindfulness. Thank you, Pavitra Master. Over to you, please. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. தாரா மாஸ்டருக்கு நன்றி இன்ட்ரடக்ஷனுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேட்சோட மலர் மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். அண்ட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரியும். சில பேர் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி இருப்பீங்க கூட. ஸோ அதனால வந்து இதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, இல்லை எனக்கு ஏன் இது வந்து ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு, ஏன் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்ட்டு வந்து நான் ஆசைப்பட்டேன்ற ஒரு என்னோட ஒரு பகுதியான கதையும் அண்ட் வந்து பேட்ச் நிச்சயமால என்ன பண்ணியிருக்காரு அண்ட் மருத்துவத்தை சேர்த்து கொஞ்சம் அந்த கதையும் சொல்லலான்ட்டு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம போயிடலாம். ஓகே. ஸோ முதல் விஷயம், ஸோ பேட்ச் அவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பர்மிங்ஹாம்ல பிறந்திருக்காரு. அவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட மாஸ்டர்ஸ் பப்ளிக் ஹெல்த்ல செஞ்சிருக்காரு. அவர் ஒரு ஹோமியோபதியும் வந்து ஃபுல்லா முடிச்சிருக்காரு. ஸோ ஆரம்பத்துல அவர் ஒரு நம்மள மாதிரி எல்லா மாதிரியும் ஒரு டாக்டரா தான் அவரோட பயணத்தை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னா, எவ்வளவுதான் அவர் வந்து எவ்வளவுதான் மருந்து கொடுத்திருக்காரு, என்னென்னமோ செஞ்சிருக்காரு, ஆனா அதுல அவருக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கவே இல்லை. என்ன அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மருத்துவ விட்டு வெளியே வந்து ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி சக்கரங்கள் பத்தின இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவில வந்து நிறைய அவர் வந்து நம்மளோட ஆன்மீகத்தெல்லாம் அவர் கத்துட்டு இருந்திருக்காரு. கத்துக்கிட்டு அவருக்கு திருப்பியும் வந்து மலர் மருந்துன்ற ஒரு விஷயத்த வந்து தொடங்கி அதை முழுமையா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கேன்சரால அவர் இறந்து போயிருக்காரு. ஸோ முதல்ல டிசீஸ் இப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மனதுக்கும் நம்ம உடலுக்கும் உள்ள இந்த வேறுபாடுதான் வந்து இந்த டிசீஸ், இந்த நோய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த நிச்சயமாலே உங்களுக்கு ஒரு நோய் குணமாகணும். அஃப்கோர்ஸ் இது நீங்க வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. பேட்சோட மலர் மருந்துகள், ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ், டாக்டர் ஜிகே சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப சிமிலரான விஷயங்கள் தான். ஸோ ஒரு நிச்சயமாலே உங்களுக்கு வந்து ஒரு நோயிலேருந்து ஒரு விடுபடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு உங்களோட மனதளவுலையும் நிறைய நீங்க வேலை செய்ய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க ஆன்மீக பயணமும் வந்து நீங்க தொடர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பப்ப வந்து உங்க பாதை அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துல வந்திருக்கீங்க ஒரு விஷயத்த நீங்க அடையறதுக்கு, ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கு, ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு. எப்ப அந்த பாதையில இருந்து நீங்க விடுபட்டு நீங்க வேற ஒரு பாதையை எடுக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்க ஆன்மாக்கு இதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்காது. இந்த ஆன்மாக்கும் இந்த உடம்புக்கும் வந்து ஒரு மாறுபடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா,
அந்த ஒரு ஒரு சேட்னஸ், ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், அந்த ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுது. இந்த அதிருப்தி என்ன ஆகுது அப்படின்னா, காலம் போகிற நேரத்துல வந்து நம்மளுக்கு ஒரு நோய் அப்படின்ட்டு வந்துடுது. ஸோ இப்போ உங்களுக்கு நோய் வராம இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, முன்னவே எல்லாத்துலயும் சொல்ற மாதிரிதான். வருமுன் காப்போம். ஸோ என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம செய்யறோமோ, இப்போ நம்மளோட பாதையை விட்டு கடந்து போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு நம்மளுக்கு தெரியுதோ, இது எல்லாமே நம்ம செய்யறப்போ, ஆஹ் நான் வந்து அது எப்படி நோய் வந்து 100% இல்லாம இருக்குமான்னு கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் நோய்க்கு வரதுக்கான காரணங்கள் இருக்கு தெரியுமா? அந்த கோவமா இருக்கட்டும், இல்ல அந்த படபடப்பா இருக்கட்டும், இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நம்ம பார்க்கும் போதே இதை நம்ம வந்து ஆஹ் நம்ம இதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அது நோய் வரைக்கும் போய் விடாது. சோ நோய் அப்போ வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால வந்து கண்டிப்பா கடைபிடிக்க முடியும். சோ ஓகே. இப்ப வந்து ஒரு நோய் எப்படி நடக்குது? சோ இப்போ ஒரு நோய் வந்து நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். ஒரு அ மருத்துவத்துறையில பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்கா, கொலஸ்ட்ரால் இல்ல மாரி அந்த மாரி ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆன்மீக ரீதியாவும் பார்க்கலாம். சோ இது 2த்தையும் கலந்து தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு இதுல நான் காமிச்சிருக்கேன். சோ ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா வந்து ரிப்ரெஸ்டு தாட்ஸ். இப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க. ஆனா, தொடர்ந்து உங்கள வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. இல்ல இத பத்தி நம்ம பேச வேணாம். இத பத்தி பேச வேணாம் அப்படின்ட்டு. என்ன ஆகுது உங்களுக்குன்னா, ஒரு 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 புடிச்ச விஷயத்த பத்தி நீங்க பேசணும். அத வந்து நீங்க வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா, அத உங்களால வெளிப்படுத்த முடியல. உங்களுக்கு வந்து அ அது ஒரு சோர்வு அடையறீங்க. இல்ல உங்களுக்கு வந்து மன கஷ்டம், வேதனை இதெல்லாம் ஏற்படுது. இது ஆனோனே என்ன ஆகுது? மனவேதனைலாம் வருதுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆங்ஸைட்டி, படபடப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் வருது. இந்த ஆங்ஸைட்டின்ற விஷயம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லயும் நீங்க பார்க்கும்போது, உடல் ரீதியாவும் நெறைய மாற்றங்கள் ஏற்படுது. கார்ட்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வெளிப்படுது. இந்த ஹார்மோன் வந்து அதிகரிக்க ஒரு பாயிண்ட் மேல என்ன ஆகுதுன்னா, உடல் ரீதியா உங்களுக்கு பிபி, அதுக்கப்புறமா உங்க உடல் சோர்வு. ஏன் உடல் சோர்வு? ஏன்னா, அ உங்களோட அந்த ஆற்றல் உங்க உங்க உடம்புல இருக்கிற ஆற்றல் வந்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா, இந்த மாதிரி சில சில பிரச்சனைகளால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மனவேதனை இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் உங்களோட ஆற்றல் சக்தி அங்க போயிடுது. அங்க போகும்போது என்ன ஆகுது? ஜெனரலாவே வந்து உங்களால வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனாலும் நீங்க நெனச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா, உங்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி இல்ல. ஆ இது வந்து மன ரீதியில பார்க்கும்போது எப்படின்னா, இந்த மாரி ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கும்போது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எப்படி வெடிச்சு வெளியே உங்களுக்கு சிதறும். அந்த எமோஷன். உங்களுக்கு கோவமா வெளிப்படும். இந்த மாரி கோவம்லாம் ஒரு பாயிண்ட்ல வெளிப்படுது. இது வந்து எமோஷனா நம்ம பார்க்குறோம். ஆனா, உடல் ரீதியா என்ன ஆகுது? கோவம் வர 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 ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஆஸ்துமாவா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஏதாச்சும் உ அ ஆர்கன் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஏதாவது லிவர் பிரச்சனையோ, கிட்னி பிரச்சனையோ இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு நடக்குது. ஸோ இத வந்து ஆன்மீக ரீதியா பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களால அத வெளிப்படுத்த முடியாம இருக்கும்போது, இந்த டிசப்பாயிண்ட்மென்ட் இல்ல ஒரு உங்களுக்கு அம் கஷ்டமா உங்களுக்கு இருக்கு மனசுலன்றப்போ, உங்களோட அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து மெதுவா குறையுது. ஸோ இந்த அளவுக்கு ஜென்ரலா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் எல்லாருமே பொறக்கும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம வாழ்க்கைய. ஆ கொ க கொ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாழ்க்கை முறையிலயும் நம்ம வந்து இந்த உளவியல் சார்ந்த வாழ்க்கையில நம்ம உள்ள போக 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 அண்ட் நம்ம வந்து இந்த மெடிடேஷனோ இல்ல நம்மளுக்கு அந்த தியானமோ அத நம்ம செய்யாம இருக்கும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் சக்தி குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னுமே நம்ம இந்த மாரி எமோஷன்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னுமே அந்த ஆற்றல் உங்களுக்கு குறையுது. ஓகே. ஸோ, இப்போ ஸ்பிரிச்சுவல் என்ஹான்சர்ஸ் நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தியானம் பண்ணாலே இது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வெறும் தியானம் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆ பட் இதுல ஒரு ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து தியானத்துல ஆரம்பிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. நான் தியானத்த பத்தி எனக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க. நான் படிக்கிறேன். எனக்கு புரியுது. ஓகே தியானம் செஞ்சா கண்டிப்பா வந்து நல்லதுக்கு நல்ல ஆ எண்ணங்கள் வருது. நல்லது எனக்கு நடக்கும் அப்டின்ட்டு. ஆனா எனக்கு ஒரு ஆன்மபூர்வமா என்னால அத புரிஞ்சுக்க முடியல.
எப்படி அது நடக்கும், இல்ல இது 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 இப்படின்னா என்னது அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா எனக்கு இன்னும் அந்த வைப்ரேஷன் வரல. இதே மாதிரிதான் நிறைய பேரு இந்த இந்த சூழல் சிக்கி தவிக்கிறாங்க. நிறைய பேருக்கு மெடிடேஷன் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால வந்து பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஆன்ம நிலையிலேருந்து, அந்த ஆன்மாலேருந்து அவங்களுக்கு அந்த புஷ் வர மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டலோ இல்ல அரோமா தெரப்பி, பிரமிட் யூஸ் பண்றது. சில பேர் வந்து ஒரு ஒரு ஓவியம் இருக்கும். அந்த சித்தரித்த ஓவியத்துல வந்து அந்த ஒளிய ஓவியமா வச்சிருப்பாங்க. அதை பார்த்து தியானம் பண்றது. சில பேரு ஓம் இந்த மந்திரமோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் ஒரு மந்திரத்தை வந்து திருப்பி திருப்பி மந்திரிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சில சில விஷயத்த உபயோகப்படுத்தி அந்த தியானத்துக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வந்து மலரை எடுத்திருக்காரு. இப்ப ஏன் மலர்? இலை எடுத்திருக்கலாம், இல்ல வந்து தண்டு எடுத்திருக்கலாம், வேர் எடுத்திருக்கலாம், எது வேணாலும் எடுத்திருக்கலாம். அவர் ஏன் மலரை வந்து எடுத்தாரு அப்படின்றது முதல் கேள்வியா இருக்கு. சோ ஒரு மரத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலை எல்லாமே இருக்குதுதான். எல்லாத்துலயுமே அதோட மருத்துவ குணம் இருந்துதான் இருக்கு. மருத்துவத்துல பார்த்தாலும் குணங்கள் இருக்குது. வைப்ரேஷன் இல்ல ஆன்ம ரீதியா இருக்கிற வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தாலும் அது இருந்துதான் இருக்கு. பட் ஒரு மரத்தோட அந்த முழு தன்மை வந்து மலர்ல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு பூல இருந்து தான் வந்து இன்னொரு மரமே வந்து நம்ம அந்த சீடா இருக்கட்டும், அந்த விதைகள் வந்து அந்த பூல இருந்து தான் வருது. சோ அந்த மரத்தோட முழு தன்மையும் வந்து அந்த மலர்க்குள்ள போனாதான் அந்த வர விதையிலேந்து வர மரம் முன்ன இருக்கிற மரம் மாதிரியே இருக்கும். இல்லைன்னா அந்த வைப்ரேஷன் லெவல்ல அந்த விதை வந்து முழு தன்மையா இல்ல அப்படின்னா வரப்போற மரம் வந்து வேற மாதிரி ஆயிடும். இந்த மரமும் அந்த மரமும் ஒன்னா இருக்காது. சோ இதனாலதான் வந்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில மலர்கிட்ட போயிருக்காரு. சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இலைகள்லயும் வந்து நல்லது இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து இலைகள் உண்ணக்கூடாதா? இலைகள் நம்ம எடுத்துக்க கூடாதா? இப்ப கரிசலாங்கண்ணி நம்ம முடிக்கு நல்லதுன்னு சொல்றோம். இல்ல வந்து நம்ம துளசி எடுத்துக்கிறோம், சளிக்கு நல்லதுன்னு சொல்றோம். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் அவரு நான் இப்போ அடுத்தது வந்து அந்த மலர்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன இதுல காட்டுறேன். சோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கம்மியா இருந்தாலுமே அதோட மலர்களோட ஆற்றல் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா, இவ்வளோண்டு அளவு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது வந்து நம்ம உடலுக்கு வந்து நிறைய நல்லது கொடுக்குது. அண்ட் எல்லா மலர்களோ இல்ல எல்லா மரங்களும் எடுத்துக்கல. அவரு வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு 38 மலர்கள் தான் எடுத்திருக்காரு. அகெயின் இது ஏன்? சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மாதிரி ஒரு மனிதனா இருக்கேன். இப்போ என் பக்கத்துல இருக்கிறவங்க வேற ஒரு மனிதரா இருப்பாங்க. சோ இப்போ யோகிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, யோகிகள் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. சோ இப்போ யோகிகள் ஒரு யோகி வந்து ஒரு விஷயத்துல முழுமை அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட கோவத்திலேயோ இல்ல அவங்களோட சந்தோஷத்திலேயோ முழுமை அடைஞ்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களால சில மரத்திலேயோ சில சில தாவரத்திலயுமா அவங்க பேட்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சோ எப்படி நான் வந்து இத வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பெசிபிக் மரம் அவர் எடுக்கிறார். அந்த மரம் எப்படி இருக்கு அப்படின்னா, பறந்து விரிஞ்ச இது தோற்றம் கொடுக்குது. நல்லா வேரெல்லாம் நல்லா ஆணி வேராட்டம் நல்லா இருக்கு. என்ன மாதிரியான சூழல் வந்தாலுமே அந்த மரம் உடைய மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்லுது அந்த மரம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த். சோ அந்த அளவுக்கு வந்து வேரும் இதுவா அதால இருக்க முடியுது அப்படின்ட்டு. சோ இப்போ மனிதருக்கு வந்து அவங்களால ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால ஒரு விஷயத்துல வந்து கவனமா இருக்க முடியல. எப்போதுமே வந்து 1க்கு 2 அவங்க வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றது இந்த வந்து ரூட்டட் நேச்சர், இந்த ஒரு விஷயத்துல தேங்கி நிக்கிறது. சோ இந்த முழு தன்மையா இருக்கிற மரத்துக்கிட்டேந்து இருக்கிற அந்த எசன்ஸ், அந்த நீர் எடுத்து நம்ம உட்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் இந்த மனிதருக்கு கிடைக்குது. சோ அந்த மனிதரோட வைப்ரேஷனை நம்ம வந்து ஏற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, மெதுவா அந்த மனிதரும் அந்த வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுறாங்க.
ஒண்ணு அவங்களோட சூழ்நிலைய அவங்கள மாத்திக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கும் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு தருது. ஸோ அகெயின் ஸோ எப்படி இந்த மலர் மருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இது நம்மளும் கூட பண்ணலாம். அதனால தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா இதெல்லாமே வந்து பேட்ச் எதுவுமே வந்து நம்ம கிட்ட மூடி மறைச்சு வச்சுட்டு போகல, எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. எப்படி அவரு பண்ணியிருக்காரு இந்த மருந்த நம்ம எப்படி இதை உபயோகப்படுத்தலாம் வரைக்கும் அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, ஸோ இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. ஸோ 38 மலர்ல வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, அந்த தனிப்பட்ட மலரை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வைக்க சொல்றாரு. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட. ஸோ அதுல எழுதியிருக்கும் எவ்வளோ மணி நேரத்துக்கு நீங்க கொதிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாமே. ஸோ கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த நீர் இருக்குல்ல, அந்த நீரை எடுத்து அதுல வந்து பிரிசர்வேட்டிவ் அந்த காலத்துல வந்து பிராண்டியை தான் வந்து பிரிசர்வேட்டிவா உபயோகப்படுத்திருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து ஆல்கஹால். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த ஆல்கஹால்ல போட்டாலுமே அது வந்து அதோட தன்மையை வந்து நம்மளால வச்சிருக்க முடியுது அந்த இடத்துலயே ப்ரிசர்வ் பண்ணி. ஸோ அந்த நீரை பிராண்டியோட கலந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து மதர் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மருந்தை இன்னும் நீங்க வந்து காலம் பூரா கூட வச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மருந்தா உபயோகப்படுத்தும் போது அந்த கான்சென்ட்ரேஷன்ல நம்ம சாப்பிட முடியாது. அதை வந்து ஒரு 36 முறையோ என்னமோ வந்து தண்ணியில கலந்து 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 அதுலேருந்து எடுத்த ஒரு போர்ஷன் தான் வந்து நம்ம வந்து உட்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. ஸோ ஏன் அந்த மாதிரி இது வந்து ஹோமியோபதியிலும் இதே மாதிரி தான் பண்றாங்க. அண்ட் இந்த மெத்தட் இந்த மலர்லேருந்து எடுக்க வேண்டிய அந்த மருந்தும் ஹோமியோபதியோட இதை பார்த்து சிமிலரா தான் பண்ணியிருக்காரு. இப்போ ஏன் அது அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு மருந்து எப்படின்னா பேராசிட்டமால்னு வச்சுக்கோங்களேன், தலைவலிக்கு சாப்பிட்றோம். என்ன நேரா பண்ணுதுன்னா அங்க போயிட்டு அங்க இருக்கிற ஸ்பெசிஃபிக்கா அந்த ஹார்மோனு அதுக்கப்புறமா அந்த ஆர்கன் நேரா போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனைய தீர்த்து காம் டவுன் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மலர் மருந்துல என்ன பண்றோம் அப்படின்னா 36 முறை நான் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் கம்மியாகுது. ஸோ இவ்வளோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இவ்வளோண்டு தான் நம்ம உட்கொள்றோம். ஸோ இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா ஆஹ் அணு அணு அளவு அப்படிதான் நான் சொல்ல முடியும். அணு அளவு தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மருந்து ஒரு ஆர்கனோ இல்ல வந்து ஒரு ஹார்மோனோ அதெல்லாம் அதை போய் பாதிப்படையல. ஸோ அங்க போகவே போகாது. எங்க நம்மளுக்கு ஆக்சுவலா பிரச்சனை இருக்குன்னா அணு அளவுல தான் பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிற அதிர்வலையில இருக்கிற பிரச்சனை. ஸோ அங்க போய் அங்க இருக்கிற அதிர்வலையில அது போகுது. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆங்கில மருத்துவத்தை பார்த்தோம் அப்படின்னா அது நேரா போயிட்டு இருதயத்தை இல்ல வந்து லிவர் கிட்னி அதை வந்து நேரா பார்த்து மேலாப்ல இருந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறோம். இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா உள்நோக்கி அந்த போயிட்டு அந்த அணு அளவுல இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து அங்கேருந்து நம்மளோட அந்த அதிர்வலைகளை மாத்துது. ஸோ அணு அளவுல இருந்து அதிர்வலை மாத்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு நல்லது கொண்டு போய் சேர்க்குமா இல்ல வந்து நம்ம ஆங்கில மருந்துல வந்து அது சேர்க்குமான்னு பார்க்கும்போது இது வந்து மேட் சென்ஸ். நெக்ஸ்ட் ஆக்சுவலா இதுல வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு விஷயத்துக்கும் என்னென்ன பிரச்சனைகள் கொண்டு போய் விடுது, ஒரு எமோஷன்ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, எனக்கு வந்து அதிக கோபம் வருது, இல்லை எனக்கு வந்து ஒருத்தவங்க மேல வந்து அபிப்பிராயமே இல்லை, இல்ல எனக்கு வந்து காசு தான் வேணும், எனக்கு இதாச்சும் வேணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து உடல் ரீதியா பிரச்சனை வருது அப்படின்றது வந்து பேட்ச் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு வேணும்னா நான் இதை டைரக்டா உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஏன்னா இது நான் சொல்றதை விட நீங்களா படிச்சு அதை உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதை படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். ஆமால இப்படி இருந்தா அப்படிதான பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு. ஸோ அது சம்பந்தப்பட்ட எந்த மலர்ல வந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கோ, எந்த மலர் வந்து ஓகே நல்லா அந்த உகூர்ந்து நிக்குது, இல்ல வந்து சில மலர்கள் எல்லாம் எவ்வளோ மரங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது இன்னுமே பிரகாசமா இருக்கும். ஸோ அப்படின்னா எவ்வளவுதான் உங்களை கூனி குமுறுது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னாலும் மலர்ந்து நீங்க வெளியே வரீங்க. ஸோ
டெஃபினட்டா நான் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி தாங்க அப்படின்னு எழுதும் போது ஒரு அறிவியல் சார்ந்த குழு கிட்ட நான் இதை போய் பேசுறேன் அப்படின்னா அவங்க நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ப வைக்கிறது. ஏன்னா நம்மளோட அறிவியல் இந்த 100 வருட காலமா வர அறிவியல் இது ஆராய்ச்சிகளே வந்து வேற விதத்துலதான் வந்துட்டு இருக்கு. பட் ஒரு ஒரு நேரம் நம்ம உட்கார்ந்து நம்ம சிந்திக்கும் போது இதுல வந்து ஓகே, இதுல இவங்க சொல்றது தப்பா இல்லையே, இப்படிதானே நம்மளும் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்தல் நம்மளுக்கு தானாவே வருது. ஸோ யா அகைன் இது நம்ம பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம்னா டிவைன் நேச்சர் அண்ட் ஹீலிங். ஸோ இது அஃப்கோர்ஸ் மலர் மருந்துகள் நம்ம பார்க்கும் போது என்னதுன்னா இது வந்து நம்ம நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம். அண்ட் இந்த பிரபஞ்சமே நம்மள வந்து ஹீல் பண்ற மாதிரி, பிரபஞ்சம் கிட்டேருந்தே நம்ம நம்ம அவங்களோட ஹெல்ப்பை கேட்டு அவங்க கிட்டேருந்தே நம்ம வந்து அந்த ஹீலிங்கும் நம்ம பண்ணிக்கிறோம். அண்ட் பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் வந்து மருத்துவத்தோட ஃபியூச்சர். ஸோ இனிமேல் இன்னும் ஒரு 100 வருட காலங்கள் பிறகு இந்த ஆங்கிலேய மருத்துவம் எல்லாம் வந்து எவ்வளவு நீங்க நினைச்சாலுமே வந்து வேலைக்காகாது. ஏன்னா அது ஆங்கில மருத்துவம் வந்து எதை இது பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இப்போ இருதய நோய் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இருதய நோயை எப்போதுமே வந்து எந்த மருந்தோ மாத்திரையாலையும் வந்து குணப்படுத்த முடியாது. இருதய நோய் சம்பந்தப்பட்ட வலி இல்ல இருதய நோய் சம்பந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் வந்து அங்க இருக்கு அப்படின்னா இது மாதிரி கம்மி பண்றதோ இல்ல வலி கம்மி பண்றதோ இந்த மாதிரிதான் மருந்துகள் இருக்கு. இன்னைய வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஒரு மருந்துமே ஓகே கிட்னி வந்து வேலை செய்யல அப்படின்னா கிட்னி வேலை செய்ய வைக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா தலைவலின்னு பாத்துக்கோங்களேன். தலைவலின்னு உங்களுக்கு டாக்டர் வந்து பாராசெட்டமால் கொடுக்குறாங்க, தலைவலியை குறைக்குமே தவிர தலைவலிக்கான காரணத்தை வந்து எப்பயுமே பாராசெட்டமால் வந்து தீர்த்ததா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி நீங்க இப்போ உங்களுக்கு வந்து பாராசெட்டமால் 1 கிராம் தராங்க. அஃபிஷியலா வந்து 500 மில்லிகிராம் தான் தரணும். இதுதான் வந்து புக்ல எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து நாங்க எல்லா இடத்துலயும் படிச்சிருக்கிறது. நீங்க இன்டர்நேஷனலா நீங்க இந்தியால சாப்பிட்டீங்களாலும் 500 கிராம் மில்லிகிராம் மேல நாங்க தரமாட்டோம். இந்த ஊர்ல 1 கிராம் தராங்க, ஏன்னு உனக்கு தெரியல. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் ஆயிடும். அது வந்து உங்க அதுவும் யார்கிட்டயும் சொல்றது கிடையாது. பட் உண்மை இதுதான். பாராசிட்டமால் சாப்பிட்டு நிறைய பேருக்கு லிவர் பிரச்சனை வந்ததுதான் வந்து ரொம்ப அதிகம். இதுவுமே வந்து நிறைய இடத்துல வந்து யார்கிட்டயும் சொல்றது கிடையாது. ஏன்னா அதை சொல்லிட்டோம்னா யாரும் பாராசிட்டமால் சாப்பிட மாட்டாங்க. பட் இதுவே கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னா வேற வழியே இல்லாம ஆன்மீக சம்பந்தப்பட்ட மருந்துகளும் மருத்துவத்துறைக்கு தான் வரப்போகுது அப்படின்றது பேட்ச் வந்து 1938 அந்த டயத்திலே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அகைன் இன்னொரு விஷயம், இதே பாராசிட்டமால் விஷயத்திலே சொல்றேன். இப்போ நான் வேற மாதிரி, நீங்க வேற மாதிரி, நீங்க ஒருத்தரும் வேற மாதிரி, சரிங்களா? உங்க உங்க உடம்புல இருக்கிற சோடியம் லெவலும் என் உடம்புல இருக்க சோடியம் லெவலும் ஒண்ணும் கிடையாது, பொட்டாசியம் லெவல் ஒண்ணும் கிடையாது. இப்போ எனக்கும் உனக்கும் உங்களுக்கும் ஒரே பாராசெட்டமால் ஒரே 500 மில்லிகிராம் நான் கொடுக்கறதுல எந்த விதத்துல இது வந்து நியாயம்? இது கரெக்டா? இல்லையே. அப்போ அப்போ வந்து நம்ம தானே மாறணும். தலைவலின்றப்போ நம்மளுக்கு அந்த பாராசிட்டமால் எடுத்தா ஏன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன்னா இதுதான் பிரச்சனை. ஸோ ஒருத்தருக்கும் வந்து வேற மாதிரி மருந்துகள் தேவைப்படுது. வேற எவ்வளவு சாப்பிடணுன்றது அந்த அளவுகோலும் மாறுபடுது. மூணாவது ஸோ இந்த மருந்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து யாரையும் நம்ம துன்புறுத்த போறது இல்லை. இப்போ ஒரு மருந்து நீங்க இந்த பாராசிட்டமாலே எடுத்துக்கலாமே, ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னா எத்தனையோ பன்றிகளுக்குள்ள இந்த மருந்தை கொடுத்து அது வந்து எத்தனை எத்தனை உயிரினங்கள் குரங்களை கொடுத்து இதெல்லாம் அவங்கள கொன்னு அதுக்கப்புறமா அதை கொன்னதுக்கு அப்புறமா தான் அதுல லிவர் ஃபெயிலியர் ஆகுறதே அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது ஓகே இல்ல குரங்கே வந்து சாகுது அப்படின்னு நம்மளுமே சாவறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரிலாம் யாரையும் நம்ம துன்புறுத்தாம மலரை வந்து அந்த அந்த மரமே நம்மளுக்கு தருது. சோ அந்த இது பிரபஞ்சமே நம்மளுக்கு தர ஒரு மருந்து. சோ அதை நம்ம எடுத்து உட்கொள்றோம். சோ
அகைன் யாரையும் நம்ம துன்புறுத்தல, நம்மளுக்கு தேவையான மருந்தை நம்மளே உட்கொள்றோம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நம்மள ஒரு கரெக்டான பாத்துல. ஸோ இந்த மருந்தை வந்து நம்ம ஏன் சாப்பிடுறோம்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கு, நம்மளுக்கு வந்து நோய் இருக்கு, இந்த நோயிலேருந்து வெளியே வரதுக்கு இல்ல. எப்படி நம்ம ஒரு கிறிஸ்டலோ ஒரு பிரமிடோ நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையின் பாதை நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவா வருது. அதோட சேர்த்து உங்களுக்கு நோய்கள் வருதுன்னா அதையும் நம்மளால குணப்படுத்த முடியுது. ஸோ இந்த மாதிரியான இப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது இந்த மலர் மருந்துகள் வந்து எனக்குமே இப்படிதான் தோணுச்சு. ஏன் நம்ம தான் தியானம் செய்யறோம், நம்ம தியானம் நல்லாவே செய்யறோம், நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் தியானமே போதும் அப்படின்னு, எதுக்கு மலர் மருந்து அப்படின்ட்டு. பட் அன்னைக்கு அது அவங்க என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சுமே மலர் மருந்து என் வீட்டுக்கு வந்திருக்குன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இல்லைன்னா என் பிரபஞ்சம் அது என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காது அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சேன், சரி எனக்கு தியானத்தோட மகிமை புரிஞ்சிருக்கு, ஆனா எங்க அம்மாவுக்கு புரிஞ்சுமே அவங்களால அதுக்குள்ள போக முடியல. சரி மேபி இந்த மருந்துகள் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து உபயோகப்படுதுமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை நான் ஆரம்பிச்சேன். இப்போ 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு நான் அதை வந்து உட்கொள்றேன். எனக்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எனக்குள்ள அப்படின்றது வந்து எனக்கு ஒரு புரிதலும் வந்துச்சு. இது வந்து தியானம் எனக்கு கொடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் இதுவுமே எனக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுச்சு, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வே ஏற்படுத்துச்சுன்னு தான் எனக்கு நான் சொல்லுவேன். அண்ட் இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல உங்களோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ உங்க குடும்பத்தினர்ல யாராச்சும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தியானங்கள்ல பெரிய ஈடுபாடு இல்ல, இல்ல அவங்களுக்கு வந்து பெரிய நோய்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இது வந்து நம்ம சாப்பிடுற மாதிரிதான் ஒரு செம்பருத்தி பூ கஷாயமோ இல்ல ஒரு சங்குப்பூ கஷாயம் நம்ம சாப்பிடுறது எப்படி வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். என் வீட்ல எல்லாம் அது சின்ன வயசுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அப்படிதான் தோணுச்சு இந்த மலர்களும் நல்லது செய்யுது நம்ம உடம்புக்குன்னா ஏன் எடுத்துக்க கூடாது, அதுல என்ன தப்பு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. என் கூட உங்களுக்கு ஏதாச்சும் பகிர்ந்துக்கணும் இல்ல அப்படின்னா நீ கண்டிப்பா சொல்லலாம். நன்றி. ஆள்போல் தழைத்து அரசு போல் வேறு ஒன்றி நாம் கம்பீரமாக நிற்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் பூவை வளர்ப்பதே, மரத்தை வளர்ப்பதே பூவிற்காகத்தான். பூவின் பலன்களை நாங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று பவித்ரா எங்களுக்கு கூறினார். இந்த சொற்பொழிவை பாராட்டி 60 கரகோஷங்கள் செய்வோமா? நன்றி நன்றி. நிச்சயமாக எங்களுக்கு அறிவு இருந்த போதும் நீங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டோம். பூவை நாங்கள் பாவித்து பயன்பெறத்தான் போகின்றோம். இப்போது தளத்திடம் நான் கையளிக்கின்றேன். அவர்கள் உங்களை கேள்வி கேட்பார்கள். நீங்கள் தகுந்த பதில்களை வழங்குவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். முதலாவதாக அருந்ததி மாஸ்டர் வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி பவித்ரா. என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடுக சந்தித்திருக்கின்றோம். ஹைபாக் மற்றது புத்த பூர்ணிமா எல்லாரும் சந்திச்சதுல என்று நீங்கள் இந்த ஸ்பீச் கொடுக்கறதுல மிகவும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி என்னென்றால், எந்த மலர் பேர்கள் நீங்கள் சொல்லல, எந்த மலர் எந்த வருத்தத்துக்கு சுகமாக எடுக்கலாம், அது என்ன மாதிரி எடுக்கிறது, டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்கிறதா அல்லது என்ன மாதிரி, இந்த டேப்லெட் எங்க வாங்குறீங்க, அந்த விஷயங்களை சொல்ல முடியுமா? ஒரே ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கிடையில நான் சொல்றேன். பாராசிட்டமோலுக்கு பதிலாக ஹெமமைல் ஃப்ளவர் பாவிக்கலாமா? பாராசிட்டமோலுக்கு பதிலாக பெயின் கில்லராக ஹெமமைல் ஃப்ளவர் பாவிக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். பவித்ரா உங்களிடம். ஓகே. ஸோ முதல் விஷயம் நீங்க கேட்டது இது மாதிரி ஹோமியோபதி மாதிரியே அதே மாதிரிதான் இருக்கு. ஸோ 2 விதத்துல வந்து பேட்ச் சொல்லியிருக்காரு. ஒண்ணு இந்த மாதிரி கேப்சியூல்களா எடுத்துக்கிறது, 2 இல்ல 3 எடுத்துக்கணும், காலையில மத்தியானம் ராத்திரி அப்படின்ட்டு. அகைன் எவ்வளவு
பிரச்சனைகள் இருக்கு, இல்ல எவ்வளவு கொடூரமா இருக்கு, லைக் எவ்வளவு சிவியரிட்டி, அதை பொறுத்து வந்து டாக்டர் லைக் இப்போ பேட்ச் ஃப்ளவருக்கே வந்து இப்போ கோர்சஸும் இருக்குது. இப்போ லண்டன்ல தான் இருக்குது சென்டர். ஸோ அதுலேருந்து படிச்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ எடுத்துக்கணும் எது அப்படின்ட்டு 38 மலர் இருக்கு. ஸோ 38 மலரையும் நான் பேசினேன் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமா போயிடும். அதே மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு மலருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதா. ஸோ ஸோ ஒரே இப்போ மருந்து வந்து பிரெயின் பிரச்சனை, இப்போ மூளை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து கிட்னில பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க எதுக்கு வேணாலும் உபயோகப்படுத்தலாம். பட் ரெண்டுமே வந்து எதுல பாக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான எமோஷன், உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸோ, என்ன மாதிரியான கேரக்டர்ல நீங்க இருக்கீங்க, எதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து உங்களுக்கு மூளை சம்பந்த பாதிப்போ இல்ல உங்களுக்கு வந்து கிட்னி சம்பந்த பாதிப்பு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து மருந்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட வந்து அந்த மலரை பத்தி சொன்னாலுமே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும். அதனால தான் நான் அதை பத்தி நான் இப்போ பேசல. பட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நான் அது எந்த வெப்சைட்டு, யூடியூப்ல ஒருத்தர் ராஜேஷ்னு ஒருத்தர் வந்து இதை பத்தி பேசுறாங்க. ஸோ எல்லா 38 மலர்களும் அண்ட் தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரி தமிழ்நாட்டுல அதை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு மலருக்கு இப்போ இது வந்து பிரிட்டன் நாட்டுல இருக்கிற மலர்கள், இந்த 38 மலர்களும் அதோட ஈக்குவலண்டான மலர்கள் தமிழ்நாட்டிலயுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆலிவோட மரத்திலேருந்து இருக்கிற பூ வந்து ஸோ நிறைய பேருக்கு வந்து எப்போதுமே மயக்கம் போட்டு விழுற பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு வாழ்க்கையில என்ன செய்யறதுனே தெரியல, அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஸோ நிறைய சூசைட் பண்ணிக்கிறவங்க, வாழ்க்கை இதுக்கு மேல வாழறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆலிவ் மலர்ல இருந்து இருக்கிற அந்த சார் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல அதோட ஈக்குவலண்டா எதை பாக்குறாங்க அப்படின்னா தேங்காய்லேருந்து எடுக்கிற அந்த பூவிலேருந்து எடுக்கிற அந்த எசன்ஸ். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னா அந்த அந்த என்டையர் மரத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால உபயோகப்படுத்த முடியுது. பூவா இருக்கட்டும், மலரா இருக்கட்டும், மலரா இருக்கட்டும், இல்ல அந்த இது மரம், இல்ல வந்து அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து உபயோகப்படுத்துறோம். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதுனாலதான் அந்த அளவுக்கு நம்மளால அதை உபயோகப்படுத்த முடியுது. ஆலிவ் வந்து இருக்கிறதுலே அந்த டெசர்ட் டைப் ஆஃப் கிளைமேட்ல தான் அது வளருது. தண்ணி கூட அவ்வளவா கிடைக்காது அந்த மரத்துக்கு. ஆனாலுமே அதால அந்த அளவுக்கு பறந்து விரிந்து வளர முடியுதுன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் சக்தி இருக்கு. ஸோ எந்தெந்த மனிதர்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பெட்டரா ஃபீல் ஆகும். ஸோ பட் அகெயின் வெறும் ஆலிவ் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ எல்லா நம்மளுக்கு வந்து பேட்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா 38 மனநிலையும் வந்து நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறாரு. பட் 38 மனநிலையும் வந்து ஒரே நேரத்துல வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்ப வந்து கோபம் என்ற மனநிலை வந்து ஒரு 38% இருக்கலாம். நான் வந்து தனிமையில இருக்கேன், அது வந்து ஒரு 90% இருக்கலாம். அப்ப தனிமை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பட் கோபம் இல்லையான்னு கேட்டா இல்ல, கோபமும் இருக்கு. ஆனா எது வெளிப்படுது அண்ட் எது வந்து உங்களை வந்து பாதிப்படையுது, இதுதான் வந்து பிரச்சனை. அண்ட் இந்த 38 மனநிலை வந்து இப்போ ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு மனநிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். அதுக்கப்புறமா அதை நீங்க ஓவர் கம் பண்ணிருப்பீங்க, அதை தாண்டி வந்திருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்க அந்த இடத்துல சமாதானம் ஆயிருக்கலாம், வேற ஏதாச்சும் புதுமான மனநிலை வந்து ஏற்படும். சோ இந்த மனநிலை மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. என்ன நேரத்துல எந்த மனநிலை வருது அதை பார்த்துதான் நம்மளால வந்து அந்த மருந்தை நம்ம கொடுக்க முடியும். அண்ட் ஒரே நேரத்துல 2-3 மனநிலைகள் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி 2-3 மருந்துகளும் ஒரே நேரத்துல கொடுக்கறதுக்கான தேவை வரும். அதை பேஸ் பண்ணிட்டு இப்ப கேன்சர் வருது அப்படின்னா அவங்களுக்கு வாழறதுக்கு விருப்பம் இல்லை ஒண்ணு. அவங்க சின்ன வயசுல வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பாங்க. அதோட அதோட வெடிப்பு வந்து செல்ஸும் வெடிக்குதுங்க. ஸோ வெடிக்கிறப்போ அந்த நிலை. ஸோ இந்த 3 அப்ப அவங்க கிட்ட பேசும்போது, அவங்க கிட்ட அந்த கவுன்சிலிங் அந்த செஷன் செய்யும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதெல்லாம் சேர்ந்து இந்த கேன்சர் என்ற ஒரு நோயா வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நிறைய இருக்கு. ஸோ யா ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிபிக்கா எந்த மலர்ன்னு சொல்ல முடியாதெல்லாம். இந்த ஸ்பெசிபிக் நீங்க இப்ப பாராசிட்டமால் ஒரு பொதுவான டேப்லெட் எல்லாத்துக்கும் போடுவாங்க, தலையடிக்கு போடுவாங்க, கை நோக்கு போடுவாங்க, வெனியாட்டாய் அதுக்கு எல்லாம் போடுவாங்க. அப்படி ஒரு மலர் இருக்குதா
அப்படி ஒரு டேப்லெட் இருக்குதா மலர்ல? அதான் நான் என்ன சொல்ல சமமாய் சோ ஐயா அது நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாராசிட்டமால் வந்து நம்ம எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துறோம். என்னையே கேட்டா அது தப்பு, சரிங்களா? அது வந்து வலியை குறைக்குது. அதோட வேலை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எங்க உங்களுக்கு உடம்புல வலி இருந்தாலும் அது குறைக்கும். சோ அதோட வேலை ஒன்னாதான் இருக்குது. பாராசிட்டமாலோட வேலை வலியை குறைப்பது. சோ வலியை குறைப்பதுக்கான மலர் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மலர் இருக்கு, நம்ம சொல்லலாம். பட் பாராசிட்டமால் அதான் பிரச்சனை. பாராசிட்டமால் வந்து பிரச்சனையை வந்து தீர்க்க மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு இடுப்புல வலி இருக்குதுன்னா அதுக்கு நீங்க பாராசிட்டமால் போடுறீங்க, குறைக்குது. ஆனா இடுப்பு பிரச்சனைக்கு வந்து பாராசிட்டமால் வந்து தீர்வு கிடையாது. கரெக்டுங்களா? இப்போ நீங்க கேமமைல் போடுறீங்க அப்படின்னா அதேதான். உங்களுக்கு ஒரு உடல்ல வந்து அந்த சோர்வோட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு காம்னஸ், ஒரு காமிங் ஃபீல் தருது. உடல் சோர்வுக்கு இல்ல மனசோர்வுக்கு இல்லை, என்ன உடல் ரீதியா எந்த சோர்வா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேமமைல் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்ற அந்த விஷயத்துக்கு பாராசிட்டமால் ஒர்க் ஆகுமா கேட்ட கிடையாது. சோ அதுதான். யா தேங்க்யூ. அண்ட் கேமமைல், தேங்க்யூ. கேமமைல் நல்ல இதுதான். பாராசிட்டமால் அதே மாதிரி நான் சொன்னதான். இப்போ கேமமைல் நீங்க கேட்டது வந்து காமிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல நைட்ல உறக்கம் வரணும், இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேமமைல் எடுத்துக்கலாம். கேமமைல் டீ எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கேமமைல வந்து அந்த பூ உங்களுக்கு கண் கூட பார்த்து கிடைச்சி அதை நீங்க எடுத்து உபயோகப்படுத்திங்கன்னா எனக்கு கேட்டா ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் இந்த ஸ்டோர்லோ டெஸ்கோலையோ எங்க நம்ம கேமமைல் டீ வாங்கினாலுமே கேமமைல் தான் அதுல இருக்கான்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு மலரை இப்ப நீங்க சும்மா நீங்க சொல்ற இப்ப வீட்டுல நம்ம வளர்க்குற ஒரு மலருக்கும் வெளியில இருந்து நம்ம ஒரு மலரை வந்து காய வச்சு வாங்குறதுக்கும் நிறையவே வந்து மாற்றங்கள் இருக்கதான் செய்யுது. சோ நம்ம ஒரு நல்ல சூழ்நிலையில நம்ம வளர்ப்போம். அத கெமிக்கல்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தாம நம்மளோட அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மலர் மேல ஒரு எஃபெக்ட் தருது. அதுவுமே ரொம்ப முக்கியம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யா நிச்சயமாக நன்றி அம்மா. அடுத்து நடராஜர் ஜெகநாதன் அவர்களை வரவழைக்கின்றேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். இந்த பூ, அதாவது ஃப்ளவர்ஸ் நோய்களுக்கு உதவுமா என்பது நான் மிக சொற்பமாக தான் அறிந்து வைத்திருந்தேன். இத்தனை ஆழமாக என்றுதான் புரிந்தது. மிக்க நன்றி. நான் அறிந்தது இந்த டிப்ரெஷனுக்கு பிரிம்ரோஸ் ஆயிலண்டு மட்டுமண்டி இல்லை, பிரிம்ரோஸையும் சில பேர் ஆன்டி டிப்ரெஷன்ஸ் எடுக்காமல் பிரிம்ரோஸை ட்ரை பண்ணி வைக்கணும். ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கல, நான் ஸ்டடி பண்ணி பார்க்கல, லெஸ் எஃபெக்டிவ்னு தான் சொல்லுகிறார்கள். மற்ற இந்த குங்குமப்பூ வந்து கண்ணோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, பார்வை அதற்கு எனக்கு தெரியாது. குங்குமப்பூ என்னன்னு சொல்ல முடியுமா? குங்குமப்பூன்றது குங்குமப்பூ குங்குமப்பூ சாப்பிடுறேன்னு சொல்லி நான் கேள்விப்படையில. அது கண் சம்பந்தமான என்று சொன்னார். இந்த டாக்டர் பேட்சை பற்றி நான் ஒரு நாளும் கேள்விப்படையில்லை. சொன்னது MBBS படிச்சும் டிசாட்டிஸ்ஃபைட் என்று நீங்க சொல்லி இருந்தீர்கள். இன்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருந்தது. இந்தியாவில ஒரு வெல் நோன் பாப்புலர் நியூரோலஜிஸ்ட் கமிட்டட் சூசைட் என்று சொல்லி. அப்ப நான் யோசிச்சேன், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, பட் சமோரதை கில்லண்டு பார்த்த உடனே எனக்கு ஷாக்கா இருந்தது. மற்றது இந்த பூக்களோட ட்ரீட்மெண்ட் வந்து பெயின், அதாவது இமோஷன் சம்பந்தமான இதற்கு தான் பலன் அளிக்கும் என்று சொல்லி, இந்த பெயின் என்பதே நாங்கள் உடல்ல பெயினை ஃபீல் பண்ணினாலும் அது படசில போய் மூளையிலே ஹைப்போதலமஸ் என்ற ஒரு பார்ட்ல தான் அது ஃபீல் பண்ணும். அப்ப அது உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணாடி பெயின் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அனஸ்தீசியா கொடுக்கலையும் அங்கே தான் அந்த அதில் தான் இந்த மூளையில் தாக்கத்தால் பெயின் ஃபீல் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இமோஷன்ஸும் லிம்பிக் சிஸ்டமோ ஒன்று சொல்லி நான் அதை கணக்கு சொல்ல விருப்பம் இல்லை. மூளையோடு சம்பந்த தான் எங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது.
ஆம், மற்றது வந்து இந்த தியானம் சகல ரோக நிவாரணி என்று நீங்களே சொன்னீர்கள், வை மோர் தேன் தியானம் என்று சொல்லி. அதுக்கு நான் என்ன பதில் வச்சிருக்கேன்னு சொன்னா, இந்த எந்த பொருளையும் நீங்க காசு கொடுத்து வேண்டினா தான் அதுல பலன் அதிகம், சும்மா கிடைச்சா அதுல அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்லுவீர்கள். மற்றது இதுவும் என்னுடைய ஒரு நண்பரோ தெரிஞ்சவர் சொன்னார், இந்த சுகர் அல்லது டட் பீல்ஸ் சொல்லுவார்கள், அதை எடுத்து இந்த ஒரு சான்ஸ் பண்ணின நீரால ஸ்பிரிங்கிள் பண்ணி போட்டு எடுத்தால் சில இதற்கு பலன் இருக்குன்னு சொல்லி. அப்ப இது இதெல்லாம் கிட்டத்தட்ட பிளசிபோ முறையில் வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஃப்ளவர் இஸ் மோர் தேன் தட். ஏன்னா இது அரோமா தெரப்பி என்று சமீபத்தில் ஒரு நான் அதை எனக்கு கலந்து கொள்ள முடியவில்லை. அரோமா தெரப்பியை பற்றியே ஒரு செஷன் இங்க ஒரு பேசாளர் பேசினார். ஐ மிஸ்ட் இட். ஸோ எனக்கு தெரியாது எந்த விஷயம். அரோமாலே ஒரு எஃபெக்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்ல இருக்கிறேன், நான் இப்ப சொல்லாம நேரம் இருந்தா சொல்லுவோம். ஆகவே உங்களோட பேச்சுக்கு மிக்க நன்றி. தலைவலியும் இஸ் காமன் ப்ராப்ளம். இது சைக்காலஜிக்கல் தான் சொல்லுகிறார்கள். காமன் காஸ் ஆஃப் ஹெடேக் இஸ் சைக்காலஜிக்கல். நாங்கள் பேராசிட்டமால் எடுக்காமல் மசாஜ் பண்ணியோ வேற முறையில் தியானம் செய்தோ we can overcome. Why not put our treatment? இந்த ஹெர்பல் டீல எத்தனையோ ரகங்கள் இருக்கு. நான் ஒரு நாள் ட்ரை பண்ண இல்லை. ஐ ஒன்லி டேக் ஃபெனல். அது மட்டும்தான் குடிச்சு பார்த்துருக்கிறேன். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். சொல்லுங்க பவித்ரா. நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ முதல்ல அவங்க பேசுறது பிரிம்ரோஸ் மலரும் சாஃப்ரான் குங்குமப்பூ மலர் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, பேட்ச் வந்து 38 மலர்லேயே வந்து எல்லா மன பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்பேரண்ட்லி இந்த பிரிம்ரோஸா இருக்கட்டும் சாஃப்ரானா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அந்த 38 மலர்ல இல்லை. அதோட நான் அஃப்கோர்ஸ் அதனால அதுல வந்து பலன் இல்லைன்னு நான் சொல்ல போறது கிடையாது. இப்போ பிரிம்ரோஸ் நீங்க இதுவாவே பார்த்துட்டீங்கன்னா பிரிம்ரோஸ் வந்து விமென்ஸ் அவங்களோட மாதவிடாய் பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்க இன்மைக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்ற வந்து அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ பூர்வமாகவுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாஃப்ரனும் வந்து நமக்கு தெரியும், குழந்தைகள் அந்த பிறக்கும் போதோ அதுக்கப்புறமா பால் கொடுக்கும் போது வந்து இதெல்லாம் சாஃப்ரான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ நல்ல விஷயங்கள் இருக்குதான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கு. நம்ம ஊர்ல இந்தியால கிடைக்கிற மலர்கள் என்ன மாதிரி விஷயத்துக்கு வந்து உபயோகப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து தனியாவே நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க. ஸோ உண்மை என்னதுன்னா, இப்போ நான் வந்து இந்த 38 மலர் தான் நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுவே இன்னும் ஃபுல்லா படிக்கலன்ட்டு என்னோட கண்ணோட்டத்துல இருக்கு இப்போ. அதனால முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து நம்ம ஊர்ல விளையிற மலர்களையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு கோகனட் மட்டும்தான் தெரியும், தென்னம்பூ. அதனால அந்த விஷயத்துல நான் மன்னிக்கவும். எனக்கு வந்து மெடிக்கல் சைட்ல இருந்து தான் பிரிம்ரோஸுக்கும் சாஃப்ரானோட எஃபெக்ட்ஸ் எனக்கு தெரியும். வைப்ரேஷன் அசின் இந்த ஆன்மீக பூர்வமா எனக்கு ஆக்சுவலா அவ்வளவா தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது வலி அப்படின்ற விஷயம் பத்தி பேசியிருந்தீங்க. ஹைப்போதலாமஸ் லிம்பிக் சிஸ்டம் ரொம்பவே உண்மைதான். இப்போ ஒரு விஷயம் ஒரு ஊசியால ஒருத்தவங்க குத்துறோம் அப்படின்னா, இப்ப எனக்கு எவ்வளவு வலி தெரியுது, இல்ல உங்களுக்கு எவ்வளவு நீங்க அந்த வலியை வந்து உணர்றீங்கன்னு பார்க்கும்போது அது வேற வேற மாதிரிதான் இருக்கும். சில பேருக்கு அந்த ஊசியால நான் குத்தும் போது வலி தெரியவே தெரியாது. ஸோ இதுவுமே வந்து ஒரு மனநிலை அப்படின்னு தான் சொல்றாரு பேட்ச். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு ஊசி என் கையில நான் குத்துறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து வலி தெரியணும். இப்போ நான் அந்த வலியை இவ்வளவு பெருசா கூட பார்க்கலாம். அண்ட் சில பேருக்கு வலியே தெரியாமலே இருக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டான்னு கேட்டா தப்பு. ஏன்னா வந்து நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்துக்கு இவ்வளவுதான் வந்து வலி தெரியணும்னா இவ்வளவுதான் தெரியணும். அது தெரியாம நிறைய தெரிஞ்சாலும் பிரச்சனை தான், கம்மியா தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். இப்போ கம்மியா தெரிஞ்சிச்சுன்னா இதோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களால வந்து இந்த உலகத்தோட ஒத்து போக முடியாம இருக்கிறாங்க, உலகத்தொட்டு வெளியே பிரிஞ்சு வந்திருக்காங்க. அதனால
உலக ரீதியா என்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே அவங்களுக்கு வந்து இம்யூனா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விதத்துல பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பெயின்ன்ற விஷயத்த வச்சு சொல்றேன். பட் கண்டிப்பா பேசும்போது தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில வந்து இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ குத்துனா இவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு வலி தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பார்க்கும்போது ஹைப்பர் ரியாக்டிவா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ விச் மீன்ஸ் ஆங்ஸைட்டியோ அந்த மாதிரி இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது அந்த அதிர்வலை சம்பந்தப்பட்ட மருந்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வலின்ட்டு எடுக்கும் போது மட்டும் வெறும் வலின்னு மட்டும் பார்க்க முடியாது. வலி என்ன மாதிரி வலி அந்த மாதிரியான மருந்து தெரப்பியும் மாறும். ஸோ இதுதான் நான் சொல்றேன், இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ ஒருத்தருக்குமே வலின்ற ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒருத்தருக்கும் அது மாறுபடுது. சில பேருக்கு வலியே அங்க ஒண்ணுமே இருக்காது, குத்தவே மாட்டோம், வலிக்குதுன்னு அப்படின்றாங்க. அப்போ அது வேற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு குத்தவே இல்லை வலி அப்படின்றாங்க. சோ இது ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொன்னு தண்ணியில வந்து சில விஷயத்த வந்து நம்ம சாண்ட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து நிறைய இடத்துல வந்து வேலை செய்யுது அப்படின்றாங்க. ஸோ எனர்ஜி என்ஹான்சர்ஸ்ன்னு வந்து நான் என்னோட ப்ரெசன்டேஷன்ல ஒரு பிக்சர்ல காமிச்சேன். ஸோ கிறிஸ்டல் எனர்ஜிஸ், பிரமிட் எனர்ஜி, ஓம் இல்ல சில வார்த்தைகளை நம்ம வந்து எஸ்பெஷலி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றாங்க. நல்ல வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்தும் போது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது வர வைப்ரேஷன், ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும் போது வர வைப்ரேஷன். ஒரு இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 செடி வளர்க்குறாங்க. ஒரு செடிக்கு வந்து நல்ல விஷயங்களே சொல்லி சொல்லி வளர்ற செடி வளர்ந்துருக்கு. இன்னொரு செடிக்கு வந்து கெட்ட வார்த்தைகளே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த செடி செத்தே போயிடுச்சு. மற்றபடி 2 செடிக்கும் அந்த தண்ணி, அதுக்கான சாப்பாடு எல்லாமே வந்து ஒரே அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உச்சரிக்கிற ஒரு வார்த்தைக்கும் அந்த சொல்லுக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 வைப்ரேஷன் இருக்கு, ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ டெஃபினட்டா நம்ம ஒரு வார்த்தை சொல்றதுலயே அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்குன்னா, அதையே ஒரு நல்ல விஷயத்தையே நீங்க ஒரு தண்ணியில வந்து நீங்க வந்து சாண்ட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும் தானே. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்ஹான்சர் சொன்னல. ஸோ எல்லாமே அதுலதான் வருது. இமேஜரி ஸோ இமேஜரின்னு சொன்னீங்க, அதாவது நீங்க கற்பனை பண்ணி அப்படிதான் இமேஜரி. கற்பனை இல்ல, நிச்சயமாலே ஒரு இமேஜ், ஒரு ஒரு வடிவத்தா வரைஞ்சு என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஒளியை வந்து சம்டைம்ஸ் நம்ம சிந்திக்க சொல்றோம்ல, அந்த ஒளியவே அந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க. அந்த ஒளியை பார்த்து தியானம் பண்ண சொல்றாங்க. அந்த ஒளியாவே நம்ம ஆகணும், அந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியாவே நம்ம ஆகணும்னு சிந்தனைய வச்சு மெடிடேட் பண்ண சொல்றாங்க. நெத்தி புருவத்து மத்தியில அந்த ஒளியை வந்து பார்க்க சொல்றாங்க. லைட் அண்ட் சவுண்ட் தெரப்பி என்று நான் எஸ், ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து மெடிசன்லயும் இருக்கு. பட் இட்ஸ் தேர். இது வந்து ஆன்மீகத்திலயும் இருக்கு, ஆனா நம்ம நம்ப மாட்டோம். பட் எனக்கு அதுதான் ஆசை, இது ரெண்டுத்தையும் வந்து இணைச்சி எல்லாமே ஒண்ணுதான். இங்கேருந்து ஆரம்பிச்சா இங்கதான் வந்து முடியணும், இங்க ஆரம்பிச்சா அங்க முடியணும், எல்லாமே ஒண்ணுதான், வேற வேற இல்லன்றது வந்து எல்லாருக்கும் சொல்லணுன்றதுதான் என்னோட ஆசை. யா, நன்றி நன்றி. நன்றி. ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பவித்ரா மாஸ்டர் ஒரு அருமையாக ஒரு விளக்கத்தை புதுவிதமாக எனக்கு இருந்தது. ஏன்னா நான் கேள்விப்படையில்லை, பெச்சை பற்றியும் கேள்விப்படையில்லை, ஃப்ளவர்ஸை பற்றியும் கேள்விப்படையில்லை. அவர் கொஞ்சம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டோட சம்பந்தப்பட்ட மாதிரி கிடக்குது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி வந்து, இது யாரும் ப்ராக்டிஸ் பண்றாங்களா? அப்ப வந்து வேறங்க அப்படின்னா வெஸ்டர்ன் மெடிசனை விட்டுட்டு இதுக்குள்ள போய் யாரும் ப்ராக்டிஸ் பண்றதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க இங்கிலாந்துல நான் கேள்விப்படையில்லை. பவித்ரா செய்யறேன். நீங்க செய்யறீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கேள்விப்பட்டால் எங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க சரியா எங்க குடுக்கினம், யார் செய்யறோம், அப்படியாக இருக்கணுமா? அது பேட்சோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் இதை தொடர்ந்து செய்யணுமா? ஆமா. இங்க ரக்மில ஒரு அக்கா எனக்கு தெரியும், இந்திரா அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அந்த பேட்சோட சென்டர் வந்து லண்டன்ல இருக்கு. லண்டன்ல வந்து கோர்சஸே கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி படிச்சு ஒரு டாக்டரா, மருத்துவத்துல டாக்டரா ஆகி நம்ம வந்து மருந்துகளே கொடுக்கறதுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு ப்ராக்டிஷனரா நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இங்க இது இருக்கு, லைசன்ஸ் இருக்கு. எனக்கு
எனக்கு தெரிஞ்சு இந்திரா அக்கான்னு ஒருத்தவங்க பண்றாங்க. பட் நிறைய பேர் ஆக்சுவலா இருக்கிறாங்க. இப்போ அவங்கள கேட்கும் போது நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. ஒரு நாளைக்கு நீங்க கூட்டிக் கொண்டு வந்து நீங்களும் அவன் வந்து பேசினா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா இது வந்து பலருக்கு விளக்கம் இல்லை. இப்ப வந்து பாருங்க, வெஸ்டர்ன் மெடிசின் வந்து எல்லாருக்கும் தெரியும், அது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு. ஆனா அதை விட்டுட்டு போக இயலாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப ஆயுர்வேதம் எத்தனையோ மெடிசின் இருந்தாலும் அதை விட்டுட்டு போக முடியாத மாதிரி தான் அது இருக்குது. இல்லாட்டி எத்தனையோ ஆஸ்பத்திரியில கட்டி கொண்டு இருக்கிறார்கள். என்னென்னா டிமாண்ட் இருக்கிறபடியால். ஆனா இப்படி ஒரு விஷயங்கள் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க சொன்னீங்க தியானங்கள் செய்ய வேணும், அதுகள் செய்ய வேணும், கூட இதோட சேர்ந்து செய்யத்தான் ஒர்க் பண்ணுமெண்டு. நான் சொல்றது சரியா அது? ஆனா அப்படி செய்யறதுக்கு இல்ல ஏன் அப்படி ஆமா, ஏன் இத்தனையும் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னா, நம்மளோட பிரச்சனை வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கும். அதோட அந்த அந்த பிரச்சனையோட வெளிப்பாடு 10 வருஷம் கழிச்சுதான் வந்து நம்மளுக்கு ஒரு நோயா வந்து சேருது. அப்போ நம்ம வெஸ்டர்ன் மெடிசன்ல என்ன பண்றாங்கன்னா, சிம்டம்க்கு மருந்து கொடுத்துடணும்னு இமீடியட்டா நம்மளுக்கு அது போயிடுது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட பிரச்சனையை நம்ம தீர்வுக்கு ஆக்சுவலா நீங்க கொண்டு வராததுனால அது இன்னும் தொடர்ந்து நமக்குள்ளேதான் இருக்குது. சோ மலர் மருந்து வந்து உங்களுக்கு சில நேரத்துல ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யுது, சில நேரத்துல ரொம்ப லேட்டாவும் வேலை செய்யுது. அது வந்து பிரச்சனைகளை பொறுத்து. அதுதான் சொல்லணும். அதுக்கு அந்த 100% எவிடன்ஸா இன்னும் சரி வரையில்லைன்ற மாதிரி தெரியுது உங்களோட கதையில இருந்து. 100% அது மலர் மருந்து நான் விட்டு எல்லாத்தையும் செய்யற ஆட்கள், இப்ப உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆட்கள் இல்ல அங்க எல்லாம் விட்டு போட்டு மலர் மருந்துக்கு போவோம்னு சொல்லி கொண்டு போகலாமா அந்த கொஸ்டின் மார்க்ல நிக்குது எல்லாரும். எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு ஆக்சுவலா சார் இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா அதுக்கு பதில் வந்து நான் எப்படி சொன்னாலும் தப்பாதான் முடியும்ன்றது எனக்கு ஒரு தோணுது. இப்போ நேச்சர் இப்போ ஒரு 10 வருஷத்து பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? 10 வருஷம் பிரச்சனைக்கு வந்து 2 நாள்ல தீர்வு கிடைக்குமான்றது ஒரு கேள்வி சரிங்களா? ஆங்கில மெடிசன்ல வந்து தப்பா இல்ல வந்து கரெக்டான்றது விட, ஆங்கில மெடிசன் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இப்போ உங்களுக்கு தீர்வு தந்துருது. சில நேரத்துல தீர்வு தராமலேயும் இருக்கு சரிங்களா? தீர்வு தந்துருச்சுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா மலர் மருந்துவத்தை நீங்க கண்டினியூ பண்ணி பின்னாடி இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை 6 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ தீர்வு கண்டுபிடிங்க அப்படின்றதா என்னோட கருத்தா இருக்கு. இதை ஃபுல்லா விட்டுட்டு வர்றது அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு 10 வயசுல இருந்தே இந்த மலர் வந்து நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வரப்போறது கிடையாது. புரியுதுங்களா? சோ அதனால நீங்க வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு நீங்க போறதுக்கான அவசியம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லணும். யா அதுதான் சொல்லணும். இப்ப என்னன்னா இன்னொரு முறையும் வந்து இந்த உங்களுடைய தெரிஞ்ச மலர் வைத்தியத்தில் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாளையும் கூட்டிக் கொண்டு வந்து தெளிவாக சொல்ல வேண்டும். எனக்கு 100% விளங்க இல்லை, இது நடைமுறைக்கு சாத்தியப்படுமாண்டு. ஆனா இது வந்து ஒரு சைடா இப்ப வெஸ்டர்ன் மெடிசன் எடுக்கிறார்கள், இது ஒரு சைடாகவும் எடுத்துக்கொண்டு இருக்கலாம் என்ற மாதிரியும் இருக்குது என்றதில் எக்ஸாம்பிள் இந்த கெமமாயில் ஃப்ளவர் வந்து எல்லோருக்கும் தெரியும், நல்லா நித்ரோடுறதுக்கு உதவி செய்யும் எல்லாருக்கும். ஆனா உடனே உடனே வந்து என்ன செய்யணும் வேண்டாம், பரிசுத்தமோல் தான் நாடுவீனம் எல்லாத்துக்கும். விளங்குது. அதை ஆல்டர்னேட்டிவா செய்யறதுக்கு எத்தனை டீ எல்லாரும் எவ்வளவு நேரம் இதுகளை குடிக்க வேணும், அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கவனிக்க வேணும். அது சரியான முறையில சொன்னாதான் அதை ப்ராக்டிக்கலா கொண்டுடலாம். நீங்க வந்து சொன்ன விஷயம் சரி, ஒரு டாபிக் எடுத்து கதைச்சிருக்கிறீங்க. நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அது எவிடன்ஸ் பேஸ்டா என்ன மாதிரி அதை செய்யறதால உள்ள நன்மைகளை பற்றி தான் நான் சொல்றேன். விளங்குது. அப்ப வெட்டு போட்டு இதை ஃப்ளவர் மெடிசனை செய்தால் வேலை செய்யாம உடனே வேலை செய்யாததானே. நீங்க சொல்ற மாதிரி ஒரு நாள்பட்ட இதுகள் ஒரு தலையடி வந்தா பரசிட்டமால் போட்டா டக்குன்னு போடும். அதை வச்ச. ஆனா அதுல வந்து நீ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்றதை விட அதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவ்வளவு விளக்கமாக தெரியவில்லை. ஆனால் இந்த டீயை நான் குடிச்சிருக்கிறேன். நான் இதில் குடித்திருக்கிறேன். அது ஒழுங்காகத்தான் குடிக்க வேண்டும் என்று தான் இருக்கிறேன். ஆனால் இன்னொரு முறை வந்து நீங்க இன்னொரு அந்த எக்ஸ்பர்ட்டையும் கொண்டு வந்து அவர் சொல்ற பிராக்டிஸ் பண்றான்னு சொல்லி அவர் கிளினிக் வச்சிருக்கிறாவா? கிளினிக் இல்ல, பட் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜூம் கால் மூலியமாக இப்போதைக்கு கொண்டு விட்டா அப்ப நாங்கள் அதுல இருந்து நாங்கள் அறியலாம். அப்ப அவர்கிட்ட கேட்கலாம் எங்க எங்க எடுக்கலாம் வேண்டியது
எங்க இந்த ம் மெலர் இந்த மெடிசின் வந்து ஹாலண்டன் பேராக்ஸ்ல இருக்கா, அங்க இல்லாட்டி வேறு எங்க எடுக்கலாம். ஏன்னா ம் நடைமுறைக்குள்ளதா இருந்தா தான் இதுகளை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரலாம். ஏன் நான் கூட கதைக்காம நான் இன்னொரு முறை நீங்க வந்து அந்த அவடையும் கொண்டு பேசி நாங்கள் இதுகளை கொஞ்சம் ம் விரிவாக விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கு. ஏன்னா அது விரிவில்லாட்டிக்கு இப்ப இந்த இதா போடும். பலர் இருக்கிறார்கள் எவிடன்ஸ் பேஸ்டா சொல்றீங்களா இல்லையான்னு நோட் பண்றதுக்கு. அதுல நீங்க கவனமா ம் இருந்தா நல்லா இருக்கும். அவ எவிடன்ஸ் பேஸ்டா சொன்னா சரியா இருக்கு. நான்